பொதுவாக சில சட்டப்பிரிவுகள் வந்து மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமானது. நம்ம வட்டார வழக்கிலே பயன்படுத்துவோம். மோசடி செய்றவன், ஏமாற்று வேலை செய்றவங்கள பார்த்துட்டு இத போறான் பார் 420 அப்படின்னு சொல்லுவோம். திட்டும்போது கூட நீ ஒரு 420 அப்படின்னு சொல்லுவோம். அந்த சண்டையில கூட இந்த வார்த்தையை பயன்படுத்தி ஒருத்தர் திட்டிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த தெரு சண்டைகள்ல. ஏன் அப்படின்னா, மோசடி செய்றவங்க, ஏமாற்றவங்களுக்கு இந்த சட்டப்பிரிவு பயன்படுத்துது. இது ஐபிசில இருக்குது. அதனால இத பயன்படுத்துவது வந்து ரொம்ப வட்டார வழக்குல இருந்தது. அதே மாரி சில சட்டப்பிரிவுகள் அந்த 302 கொலை வழக்கானது 302, 307 இதெல்லாம் வந்து ரொம்ப பரிச்சயமானது மக்களுக்கு இந்த சட்டப்பிரிவுகள்லாம். அந்த வகையில தான் இந்த 420 420 அப்படின்றது. இப்ப இந்த புதிய சட்டத்தில பார்த்தீங்க அப்படின்னா, அது முற்றிலும் மாறிடுச்சு. இப்ப இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர நம்ம ஒரு 420 அப்படின்னு திட்ட முடியாது. திட்டும்போது கூட சொல்றேன் அந்த மோசடி செய்றவங்கள. இப்ப இது 318 வரையறுக்கப்படுது இந்த சட்டம். 318 படி அவருக்கான தண்டனை அந்த மோசடி செய்றவங்க, ஏமாற்றவங்களுக்கான தண்டனையா இது சொல்லப்படுது. என்ன அப்படின்னா 3 வருஷத்திலிருந்து அதிகபட்சம் ஒரு 7 வருஷம் வரைக்கும் அதுக்கு சிறை தண்டனை அவருக்கு அளிக்க முடியும். அந்த வேலையை செய்றவங்களுக்கு, மோசடி வேலையில ஈடுபடுறவங்களுக்கு. இதுல கூடுதலா என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மோசடி செய்ற என்ன பொருளாதார மோசடி செஞ்சிருக்காரோ, அத வந்து அபராதமா விதிக்க முடியும். அதுக்கு கூடுதல் அபராதமா நீதிமன்றம் தேவைப்பட்டா பரிசீலனை உட்படுத்தி அதையும் விதிக்க முடியும். அப்ப இனிமே நம்ம யாரையாவது ஒருத்தர் அந்த மாரி மோசடி செய்றவங்க, இந்த மாரி வேலைகள் செய்றவங்க, சீட்டிங் பண்றவங்கள அவங்கள என்ன பண்றது? திட்டும்போது இந்த 420 வார்த்தைய வந்து பயன்படுத்தும். ஏன்னா வேலிட் இல்லாம போயிடுச்சு. அந்த சட்டமே முழுசா வந்து மாறி போயிடுச்சு இல்ல இப்போ. எல்லாமே வந்து இந்த பிஎன்எஸ்க்கு வந்துருச்சு. அந்த வகையில இதுக்கப்புறம் 4/318 318 அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். நன்றி நண்பர்களே. இந்த தகவல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நெறைய பேருக்கு வந்து அந்த 420 செக்ஷன் வந்து மாறிடுச்சு அப்படின்ற விவரமே தெரியாது. ஜஸ்ட் ஒரு வட்டார வழக்குக்காக தான். இந்த தகவல் நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும். சட்ட அறிவு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.